லாஸ்ட் செஷனில் ஆல்மோஸ்ட் இந்த லைன்ஸில் வந்துட்டு சர்க்கிள்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ லைன்ஸ் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் நோட்ஸில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த லைன்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படிலாம் வந்துட்டு வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, டான்ஜென்ஷியல் லைன்லாம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அண்ட் இந்த மீன் வாயில் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். அதர்வைஸ் இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகிடும், மறந்துடும். ஓகே, ஸோ சர்க்கிளை தாண்டி அடுத்து நமக்கு இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோனிக். ஸோ கோனிக்குள்ளார போனதுமே எனக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கேட்குது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறத வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அண்ட் தென் டேஞ்சென்ஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும். கோனிக் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். we don't actually use this tools also. இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் and the tangential point. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இது டேஞ்சென்ஷியலாக வந்துட்டு என்ன ஆகிடும், அப்படியே டச் பண்ணிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் what I will do here is ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு 0 0 அண்ட் தென் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஆரம்பித்து எனக்கு இங்கே வந்துட்டு முடியணும். அப்போ எக்ஸில் 100 அண்ட் தென் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு எக்ஸில் 50 அண்ட் தென் ஒயில் 50 அண்ட் தென் ஒயிலையும் வந்துட்டு என்னது 50 அண்ட் சே க்ரியேட். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நான் எஃப் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்ன இருக்குது, இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. மேபி நான் அதோட ஒய்யோட வேல்யூவை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா வேறு மாதிரி வரும். ஸோ 50லேருந்து 100 அப்படின்னு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் இதாக வரும். ஓகே, 100 கொடுக்குறதுக்கு போல் 10 கொடுத்துட்டேனா. ஓகே, ஸோ கர்வேச்சர் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஸோ வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும், ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல இருந்திருக்கு. கிளிக் ஆன் கிரியேட். ஓகே, ஸோ அந்த ஹைட் மட்டும் எனக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோனிக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். லெட்டர்ஸ் ஆரல்ஸ் இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கோனிக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ ஆல் வி நீட் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அண்ட் தென் வந்துட்டு அதோட டேஞ்சென்ஷியல் பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். இது ஒரு மெத்தட். ஸோ கிளிக் ஆன் ரிட்டர்ன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு delete, go to delete, select line segment and say delete and say return. அண்ட் தென் லைன்ஸில் ரெண்டாவதாக இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, மேபி சர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு லைன் இருக்குது, இந்த லைனை வச்சுட்டு நான் சர்ஃபேஸ்குள்ளார போயிட்டு இதை ஒரு பர்டிகுலர் டேரெக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். லைன்ஸ் இன் ஒய் டேரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் அப் டு 100. எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இது சர்ஃபேஸ் மாதிரி தெரியாது. ஸோ ஷேடட் மோடை வந்துட்டு நான் டர்ன் ஆன் பண்ணேன் அப்படின்னா இது சர்ஃபேஸ் மாதிரி எனக்கு என்ன ஆகும், ஷோ அப் ஆகும். பட் இதோட அவுட்ரு ஏஜஸ் எல்லாமே ஏன் ரெட் கலரில் இருக்குது அதெல்லாமே நம்ம சர்ஃபேஸ் ஜாமெட்ரி எடிட்டில் வந்துட்டு பார்ப்போம். பட் ஸ்டில் நவ் வந்துட்டு எனக்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் இருக்குது, ஒயிட் கலரில் தெரியுதா. ஸோ இந்த இடத்துல எனக்கு காம்போனண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார போனேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இதிலே சேவ் ஆகிருக்கு. அதனால் என்னால் ஷோ பண்ண முடியாது. வாட் ஐ வில் டூ ஹியர் இஸ், நான் ஒரு டூப்ளிகேட் காம்போனண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். எப்போதும் காம்போனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ காம்போனண்ட்டுக்கு ஒரு நேம் லைன் பாடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லைன் பாடி இதுக்கு கார்டு இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் கலர் மட்டும் நான் வேரியேஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் க்ரியேட். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட் நோ இது ஹைலைட்டடாக இருக்குது. தட் மீன்ஸ் இது கரண்ட் பாடியாக வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது. பட் இதுக்குள்ளார எந்த ஒரு காம்போனண்ட்டுமே இல்லை. ஐ மீன் லிட்ரலி அது ஒரு எம்டி ஸ்பேஸ். நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லைன் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், இதுக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த லைன் செக்மெண்ட்டே வேணாம், நான் அந்த லைன் செக்மெண்ட்டை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட். இந்த லைன் செக்மெண்ட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஹைலைட் ஆகிடுச்சா. டெலீட் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே வந்துட்டு வெறும் எஜஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த அவுட்ரு ஏஜஸை நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைன் பாடியாக மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸோட அவுட்ரு ஏஜஸை லைன் பாடியாக மாற்றணும். ஸோ கோ டு லைன்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ ஆல் வி நீட் இஸ் வி நீட் டு செலக்ட் அ சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதோட எஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு.
ரைட் now உங்களுக்கு பார்த்தா வந்துட்டு தெரியாது, ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு லைன் பாடி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இது வரைக்கும். நான் இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன்னா ஹைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு சர்ஃபேஸ் இருக்கா, இதை ஹைட் பண்ணிட்டேன். ஆகலையா சார்? நீங்க சொல்றது பார்த்தா ரெண்டு சர்ஃபேஸ் அப்படியே அட்டாச்ல இருக்கேன் சார். இப்போ இல்ல ஸ்பேஸ்? நோ 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 ரெண்டு காம்போனன்ட் வந்துட்டு அட்டாச்ட் ஆகலை. இது ஃபர்ஸ்ட் நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் எது இந்த மாதிரி 2 காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நான் டெலீட் பண்ணுறேன் எல்லாத்தையும். இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு வரைகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். surface line segment drag plus return. ஸோ இந்த மாதிரி எனக்கு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த காம்போனண்ட்டில் இருக்குது. பட் நான் இதுக்கு ரீநேம்லாம் வந்துட்டு பண்ணுறேன். ரீநேம் வந்துட்டு காம்போனண்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ காம்போனண்ட் 1 அப்படின்னு வச்சுட்டேன். இதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் இப்போ கிளிக் பண்ணதுமே எனக்கு டீட்டெயில்டு வியூலாம் ஓப்பன் ஆகும், கீழே ஒரு ஓப்பன் ஆகும். அதில் நான் கார்டு இமேஜ் எல்லாத்தையுமே இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரியான ஒரு என்டிட்டிஸ் வந்துட்டு என்ன ஆகலை, இங்கே க்ரியேட் ஆகலை. இப்போ காம்போனண்ட் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு காம்போனண்ட் எதுக்கு அப்படின்னா, இஃப் சப்போஸ் நான் இதே இதில் அகைன் சர்ஃபேஸ்குள்ளார போயிட்டு இங்கே இருக்கிற லைன் செக்மெண்ட்டே வந்துட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஹைலைட் ஆகிடுச்சா? இந்த வாட்டி நெகட்டிவில் வந்துட்டு ட்ராக் பண்ணுறேன், ரிட்டன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, 2 சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. சர்ஃபேஸ் 1 இருக்குது, சர்ஃபேஸ் 2 இருக்குது. இப்போ நான் டெலிட்குள்ளார போயிட்டு சர்ஃபேஸே கொடுக்குறேன் அப்படின்னாலும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக என்னால் செலக்ட் பண்ண முடியும். இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், ஓகேவா? பட் ஆனால் அந்த 2 சர்ஃபேஸும் எதுக்குள்ளார எனக்கு சேவ் ஆகிருக்கு, இந்த காம்போனண்ட்குள்ளார சேவ் ஆகிருக்கு. இந்த காம்போனண்ட்குள்ளார சேவ் ஆகிருக்கிறனால இது எல்லாமே வந்துட்டு என்ன கலரில் தெரியுது, இது என்ன கலரோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. லைக் நான் இங்கே பிளாக் கொடுத்துருந்தேன்னா பிளாக் கலரில் தெரியும். ஸோ பர்பிள் இருக்கிறனால பர்பிள் கலரில் தெரியுது. இப்போது எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த காம்போனண்ட்டை நான் வேறு ஒரு இதுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு டூப்ளிகேட் காம்போனண்ட் வந்துட்டு வேணும். இன்னொரு 2வது காம்போனண்ட் இருந்தால் தான் இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணலாம், அந்த காம்போனண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். அதைத்தான் எப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதிலே வந்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்கலாம். க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு காம்போனண்ட் 2 அப்படின்னு கூட கொடுக்கலாம். காம்போனண்ட் 2 சேம் வந்துட்டு வேறு நேம் கொடுக்குறேன். இப்போ காம்போனண்ட் 2 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இது ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ வாட் எவர் த ஜாமெண்ட்ரி நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு இதில் தான் வந்துட்டு ஆட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே சாரி, ஏன்னா எனக்கு ஆக்சஸ் மாற்றணும். எக்ஸ் ஆக்சஸ் ட்ராக் பாசிட்டிவ். இப்போ எனக்கு இது ஆட் ஆகிடுச்சா, ரிட்டன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரே கலராக இருக்குது, பட் கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லாம் சேஞ்ச் ஆகலை. கரண்ட்டாக தான் இருக்குது. 1 sec. delete entities, return surface, select the line and drag positive and save it. ஏன் இப்படி இருக்கு? இப்போ நான் வாட் எவர் இட் இஸ், இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக இதில் தான் வந்துட்டு போய் சேவ் ஆகணும். பட் ஸ்டில் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு என்ன ஆகுது, போய் சேவ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கலரே வந்துட்டு என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸை நான் டெலீட் பண்ணுறேன். 1 sec. அதை டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு இங்கே டூல்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கா, டூல்ஸ்குள்ளார போயிட்டு we have an option called organize. இந்த இடத்துல ஆர்கனைஸ் அப்படின்றா, இதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கங்க.
இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ஃபேஸை வந்துட்டு மூவ் பண்ண போகிறேன். எதனா இந்த சர்ஃபேஸை டெஸ்டினேஷன் காம்போனன்ட் அப்படிங்கிறது எனக்கு காம்போனன்ட் 2 அதுக்கு தான் நான் மூவ் பண்ணணும். அண்ட் சே கிளிக் ஆன் மூவ். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 சர்ஃபேஸை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த காம்போனன்ட்குள்ளார சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காம்போனன்ட் 1 அதுக்கு ரீநேம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு ஸோ காம்போனன்ட் 1 அப்படிங்கிறதுல எனக்கு 2 சர்ஃபேஸும் இருந்தது. இப்போது அதில் இருந்துட்டு ஒரு சர்ஃபேஸை என்ன பண்ணிட்டேன் காம்போனன்ட் 2க்கு மூவ் பண்ணிட்டேன். லைக்வைஸ் இப்போ நான் எனக்கு இது வேண்டானா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இது எனக்கு வேணான்னா ஹைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது ஒன்லி ஃபார் சர்ஃபேசஸ். இது இங்கே இருக்கிறது பூரா எலமெண்ட்ஸுக்குள்ளது. ஸோ மெஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தெரிகிறது ஷோ அண்ட் ஹைட். ஸோ இப்போ இங்கே இடத்துல நம்ம அந்த 1Dயில் பார்க்க வந்ததில் லைன்ஸில் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது. இந்த எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் சர்ஃபேசஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லைன் பாடி அப்படிங்கிறது எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு ஆர்எல்ஸ் எனக்கு மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்க், இந்த மாஸ்கில் நான் எதை மாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னா மாஸ்க் மீன்ஸ் ஹைட் பண்ணுறது. ஹைட்டில் சர்ஃபேஸை ஹைட் பண்ண போகிறேன். டிஸ்பிளேயில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. நான் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இப்போ எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு லைன் பாடி மட்டும்தான் இருக்குது. அந்த லைன் பாடியை தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்வர்ட் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே வந்துட்டு எனக்கு ட்ராக் பண்ணியிருந்தேன், அதேமாதிரி கீழேயும் ட்ராக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு எஜ்ஜை ட்ராக் பண்ணி இன்னொரு சர்ஃபேஸும் க்ரியேட் பண்ணியிருந்தேன். பட் அந்த சர்ஃபேஸ் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் கிடையாது. இப்போ 2 சர்ஃபேஸ் இருக்கிறது இதனால தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆனிச்சு எக்ஸிஸ்ட் ஆனிச்சு. அதில் ஒரு காம்போனண்ட்டில் ஒன்றையும் இன்னொரு காம்போனண்ட்டில் ஒன்றையும் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா கூட எனக்கு அவுட்ரி ஏஜை ஃபுல்லாக ஒரு ஸ்கெட்சாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கன்வெர்ட் என்டிட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது எனக்கு நார்மலாக இருக்கிற சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸோட எட்ஜஸை நான் ஒரு ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் வி டூ ஹியர். ஸோ அப்போ எனக்கு இதை தனியாக நான் ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்கெட்சை நான் காம்போனன்ட் 2ல் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட கலர்ஸை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணுறேன். லைன்ஸ்குள்ளார போயிட்டு டெலீட் சர்ஃபேஸஸ் கிடையாது, லைன்ஸ், இந்த லைன் அன்சைட் டெலீட். இப்போ தேர் இஸ் நோ மோர் லைன்ஸ் ஓவர் ஹியர். இப்போ நான் ஒன்லி சர்ஃபேஸஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே நான் அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னா அன்மாஸ்க் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்லி சர்ஃபேஸஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் தேர் இஸ் நோ லைன் பாடிஸ். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு இந்த சர்ஃபேஸோட அவுட்ரி ஏஜஸை மட்டும் ஸ்கெட்சாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ் சர்ஃபேஸ் அன்சே கிரியேட். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா லைன் பாடியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை எப்படி நான் மேக் ஷூர் பண்ணுறது? அகைன் மாஸ்க்கு போயிட்டு சர்ஃபேஸஸில் இருக்கிற டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுத்துட்டு மாஸ்க் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்குது தெரியுதா? இப்போ எனக்கு லைன் பாடி மட்டும் இருக்குது. ஏன்னா நான் மாஸ்கில் போயிட்டு சர்ஃபேஸஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். ஸோ இது லைன் பாடி தானா அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணணும்னா டெலீட்குள்ளார போயிட்டு லைன்ஸ் டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகுதா? ஏன்னா எனக்கு லைன்ஸை செலக்ட் பண்ண அப்படின்னா லைன்ஸை மட்டும்தான் அதை ஹைலைட் பண்ணும். ஸோ அதுக்காக உள்ளது தான் வந்துட்டு இது. பட் இந்த இடத்துல அகைன் ஒரு கலர் டிஃபரன்ஸ் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா அந்தந்த லைன் பாடிக்குள்ளார மட்டும்தான் போய்ட்டு சேவ் ஆகும். ஆக்சுவலாக இது எல்லாமே இப்போது எனக்கு ப்ளூ கலரில் தான் தெரியணும். ஏன்னா இது எனக்கு கரண்ட் காம்போனண்ட்டாக இங்கே இருக்குது. கரண்ட் காம்போனண்ட்னா கொஞ்சம் போல்டாக தெரியுதா? போல்டாக தெரிஞ்சதுன்னா வாட் எவர் த ஆப்ரேஷன் ஐ பெர்ஃபார்ம்டு ஓவர் ஹியர். ஒரு லைன் புதுசாக க்ரியேட் பண்ணாலோ இல்லை ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலோ அது எல்லாமே எதில் தான் சேவ் ஆகும்? இந்த காம்போனண்ட்டில் தான் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு லைன்ஸ் சர்க்கிள் 1 கிளிக் ஆன் கிரியேட். இது என்ன கலரில் இருக்குது? ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கா? ஏன் அப்படின்னா இந்த காம்போனண்ட் தான் இப்போ ஹைலைட்டில் இருக்குது. இதுவே இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் இட் கரண்ட் காம்போனண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ மேலே இருக்கிறதே எனக்கு போல்டாக மாறிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன், இல்லை இதே நோடே வச்சு இன்னொன்னே நான் வரைகிறேன் அப்படின்னு வச்சுப்போமே, லைன்ஸ் இருக்குது. அகைன் வந்துட்டு நான் இதே நோடே வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப்செட் இதை மட்டும் நான் 15 இருக்கிறத 100 அப்படின்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன கலரில் வருது? ஸோ ஒரு பர்பிள் கலரில் வருது. ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் எது எனக்கு ஹைலைட்டட் காம்போனண்ட்டாக இருக்கோ அதில் தான் போயிட்டு என்ன ஆகும், நான் க்ரியேட் பண்ணுற நியூ ஸ்கெட்ச் அப்படிங்கிறது சேவ் ஆகும். பட் இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குது, ஒரு சின்ன எரர் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிறது.
அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சார் பிரசன்ட் பண்ணுங்க சார். ஓகே ப்ரெசென்ட் பண்ணலையா? ஓ fine. இது எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கிறது இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன இன்டர்செக்ட்? ஃபார் தேட் அதுக்கு நம்ம கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும் வேறு மாதிரி. ஸோ நான் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆல்வேஸ் நம்ம இப்போ ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே நம்ம காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு லைன் பாடி வேணும், இல்லை நான் ஒரு சர்ஃபேஸ் வரைய போகிறேன் அப்படின்னா சர்ஃபேஸ் 1 நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் 1 அதுக்கான கலர்ஸையும் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே க்ரியேட் அப்படின்னா சர்ஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு, ஹைலைட்டும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக வரைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், இதுதான் வந்துட்டு அதுவே க்ரியேட் பண்ணிக்கும், ஆட்டோ காம்பனண்ட் க்ரியேட் ஆகிக்கும். லைன்ஸ் ரிஜெக்ட். இப்போ ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ட்ராக் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. கிளிக் ஆன் ரிட்டன். ஏன்னா அந்த கலர் வந்துட்டு இங்கேருந்து எடுத்துக்கிச்சு. இப்போது இதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். பட் அதுக்கு வந்துட்டு என்ன வேணும், எனக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஐ கேன் யூஸ் நோட்ஸ் ஆப்ஷன். நோட்ஸ்லேயே சர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணுற நோட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். சர்ஃபேஸ், திஸ் இஸ் த சர்ஃபேஸ். எனக்கு இங்கே ஒரு நோடு அண்ட் தென் இங்கே ஒரு நோடு வந்துட்டு வேணும், ரிட்டன். அதுக்கப்புறமா லைன்ஸில் நோட்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆர்எல்ஸ் நோட் லிஸ்ட் போயிட்டு 1 2 கிரியேட். ஓகே க்ளோஸ்டு கொடுக்கக்கூடாது, கிரியேட். லைன் பாடி கிரியேட் ஆகிடுச்சா என்ன? ஓகே ஆயிருக்கு. பட் இதுலேயே வந்துட்டு இதாகிருக்கிறனால நமக்கு என்ன ஆகலை, ஹைலைட் ஆகலை, ஒரே கலரில் இருக்கிறனால. காம்பனண்ட் 2ல் இந்த லைன் செக்மெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. அண்ட் சர்ஃபேஸஸ்க்கு அகைன் போகிறேன். இப்போ தெரியுதா? இப்போது இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி அகைன் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இந்த லைன் செக்மெண்ட்டை லைனை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆகிடுச்சு. எந்த டைரக்ஷன், Z டைரக்ஷன். Z பாசிட்டிவ்ல 50, அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் ஒரு 50. கிளிக் ஆன் ரிட்டன். ஸோ இந்த மாதிரி இருக்கா? ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரே சர்ஃபேஸாக இருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா delete surfaces. ஓகே இதெல்லாம் தனித்தனி சர்ஃபேஸாக இருக்குது. ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ நான் டெலிட்டில் போயிட்டு எனக்கு இருக்கிற லைன் எலமெண்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். டிஸ்பிளைட் delete entities. இப்போ லைன்ஸ் எல்லாமே delete ஆகிடுச்சு. ஒன்லி இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் தான். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு 2 சர்ஃபேஸ் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்கிற இந்த சர்ஃபேஸோட இந்த சர்ஃபேஸ் காம்பனண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகுது. ஆர்எல்ஸ் either you can create like this also. இப்போ நான் ஒரு லைன் கூட நான் வரைகிறேன். surfaces. okay no lines, extract parameters, this surface no create. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, பட் ஒரு லைன் இருக்குது.
அகைன் சர்ஃபேஸஸ்குள்ளார போயிட்டு drag method, this is my line, z-axis is okay, but this time it's not 50, it's 100 and say drag plus. இப்போ போயிட்டு டெலிட்டில் சர்ஃபேஸஸ்க்கு மாற்றிட்டு செலக்ட் பண்ணனா 2 சர்ஃபேஸஸ் தான் இருக்கும், 1 and 2. ஓகேவா? இப்போ மிந்தி வந்து நம்ம பார்த்தப்போ எப்படி இருந்தது, கம்பைண்டாக இருந்தது. இது ஒரு தனி சர்ஃபேஸ், இது ஒரு தனி சர்ஃபேஸ், இது ஒரு தனி சர்ஃபேஸாக இருந்தது. மொத்தம் 3 சர்ஃபேஸ் இருந்தது. இப்போ எப்படி இருக்குது, 2 சர்ஃபேஸ் தான், 1 and 2. இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாக்டாக எப்படி ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எனக்கு ஒரு லைன் பாடி வேணும். ஏன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு லைன் பாடி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சர்ஃபேஸஸ், நாட் சர்ஃபேஸஸ், லைன்ஸ், we have an option called intersection. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறக்குள்ளார போனோன்னா நிறைய டைப் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு என்னது, 2 சர்ஃபேஸஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு லைன் செக்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிறது. ப்ளைன்ஸில் இன்டர்செக்ட் ஆகலாம், லைன் செக்மெண்ட், இந்த மாதிரி நிறைய செலக்ட் பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்ஃபேஸஸ் இப்போ 2 சர்ஃபேஸஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, சர்ஃபேஸஸ் 1 அண்ட் திஸ் இஸ் மை சர்ஃபேஸ் 2. இது 2 இன்டர்செக்ட் ஆகிற இடம்னா இதுதான், அங்கே தான் வந்துட்டு ஒரு லைன் க்ரியேட் ஆகணும். க்ரியேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு லைன் பாடி க்ரியேட் ஆகிடுச்சு. இதை எப்படி நான் ஹைலைட் பண்ணி காட்டுறது, லைன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போய்ட்டு டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் இதை ஹைட் பண்ணுறேன். ஓகே, ஹோலாக இப்போ ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது தெரியுதா, இந்த இடத்துல வரைஞ்சிருப்பேன். ஃப்ரம் ஹியர் டு ஓகே, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஒரு லைன் பாடி அப்படிங்கிறது எனக்கு என்ன இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி whenever 2 சர்ஃபேஸஸ் இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கு, நாட் ஒன்லி ஸ்ட்ரைட், ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் ஒரு பிளைனர் சர்ஃபேஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணணும். அது நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படும். 2D ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆக்சுவலி புரியுதா, இப்போ நான் ஒருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் நிறைய கான்செப்ட் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வருவோம். ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்குதா? எஸ் சார். ஓகே, எங்கடா மீதி இருந்தவங்க எங்கடா காணோம்? 2 பேர் தான் இருக்கீங்க, எப்படா எக்ஸிட் ஆனாங்க? ஓகே, குட். அண்ட் இது எல்லாமே லைன்ஸ்லேயே அடுத்து இருக்கிறது சர்ஃபேஸஸ் அண்ட் நோட் லிஸ்ட். ஒரு சர்ஃபேஸ் மேலே ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நோட் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்மளா நோடு வந்துட்டு கொடுக்கணும். அண்டு க்ரியேட் ஆகுதா? நோடு வந்துட்டு அதுவே க்ரியேட் பண்ணுதா? நான் ரொட்டேட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா தெரியும். ஸோ அதுவே வந்துட்டு என்ன பண்ணுது, நோட் க்ரியேட் பண்ணுது. இப்போ நான் க்ரியேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், அதில் ஒரு லைன் பாடி க்ரியேட் ஆகிருக்கிறது தெரியுதா, அப்படியே ட்ராக் பண்ண மாதிரி காட்டும். சின்ஸ் இந்த லைன் பாடி உங்களுக்கு எப்போ தான் வந்துட்டு கிளியராக விசிபிள் ஆகும் அப்படின்னா ரைட் கிளிக், க்ரியேட் லைன், கலர் மேபி different, it should be black, and click on create, tools, organize, இங்க இருக்கு surfaces கிடையாது, this time line, displayed, move. இப்போ தெரியுதா? இப்போ கிளியராக தெரியும், ஏன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல் ஐ நீட் இஸ் ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன், சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸில் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் யூ கேன் சே இட் இஸ் அ நோட்ஸ். அந்த நோடல் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட் பாயிண்ட்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக லீனியராக வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி என்னால் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ணும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ஃபேஸ் காம்பனண்ட், கரண்ட் காம்பனண்ட், அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும்.
இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் வந்துட்டு இங்கே காம்போனண்ட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி லைன் டைப்பில் லீனியர் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, லீனியர் க்ளோஸ் அப்படின்னு இருக்குது. லீனியர் க்ளோஸ்டு மீன்ஸ் வேர் இட் ஆக்சுவலி ஸ்டார்டட் அங்கேயே போய்ட்டு என்ன ஆகிடும், வைண்ட் அப் ஆகிடும். அண்ட் தென் அதே மாதிரி ஸ்மூத் அப்படிங்கிறது என்னது, ஒரு சிம்பிளிஃபைடு பாலிலைன் மாதிரி என்ன ஆகும் நமக்கு க்ரியேட் பண்ணும். அப்படியே ஸ்மூத் லைன்ஸாக வந்துட்டு என்ன ஆகும், கான்டூர்ஸாக க்ரியேட் ஆகும். அண்ட் இது ஸ்மூத் க்ளோஸ்ட்னா அதே மாதிரி கான்டூர் லைன்ஸ், இது ஓப்பன் லூப், இது க்ளோஸ்ட் லூப். அப்படியே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே போய்ட்டு என்ன ஆகிடும், முடிச்சிடும். எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா புரியும். அண்ட் இது வந்துட்டு ஆஃப்செட் மாதிரி, ஏதாவது ஒரு லைன் செக்மெண்ட் ஆஃப்செட் பண்ணணும், எனக்கு இந்த லைன் செக்மெண்ட் ஆஃப்செட் பண்ணணும். பட் ஆக்சுவலி இது ஒரு இதாக இருக்குது, ஆஃப்செட் பேராமீட்டர்ஸ் to, if you want to delete the original line segment you can. offset plus வந்துட்டு கொடுக்குறேன். எனக்கு என்ன இருக்குது, ஆஃப்செட் ஆகிருக்கிறது தெரியுதா, 2 யூனிட்ஸ் வந்துட்டு ஆஃப்செட் ஆகிருக்கு. பட் if you want to reject you can. and if you want to increase 10 கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஆஃப்செட் அப்படின்னு கொடுங்க. என்ன ஆயிருக்கு, 10 mm வந்துட்டு ஆஃப்செட் ஆகிருக்கு. இது பாசிட்டிவ், இல்லை நெகட்டிவில் வேணும் அப்படின்னா நெகட்டிவ், ரிஜெக்ட். இல்லை எனக்கு ஒரிஜினல் லைனை டெலீட் பண்ணணும், பாசிட்டிவ் டெலீட் பண்ணிடும், அண்ட் ரிஜெக்ட். இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிக்கலாம். மேபி அது ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் யூ கேன். லைன்ஸ் நோடு ஒன்று க்ரியேட் பண்ணணும், நோடல் பொசிஷன். திஸ் இஸ் மை சர்ஃபேஸ் அண்ட் ஐ வாண்ட் அ நோட் ஹியர். லைன்ஸ் circle create ஒரு நம்ம நினைச்சா அது மாதிரி வருது. y என்ன இருக்கு, ஒரு சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கா. எனக்கு இந்த சர்ஃபேஸ் வேண்டாம், ஆனால் நான் சர்ஃபேஸ் 2 அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். ஆஹா, ஹோலாக டெலீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அண்டுவும் பண்ண முடியாது, அதுதான் இதில் இருக்க பெரிய ஒரு இது. இதில் வெறும் லைன் பாடி மட்டும்தான் இருக்கா. சரி போகுது போ, ஃபுல்லாக டெலீட் பண்ணுவோம். temporary nodes and say clear all. Lines ஓகே. பட் ஆக்சுவலி இது ZXல வந்துட்டு என்ன ஆயிருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம். லைன்ஸ், ஸோ மேபி ஐ நீட் அ நோட் ஹியர். ஓகே, ரிட்டர்ன் லைன்ஸ் சர்க்கிள், செலக்ட் திஸ் அண்ட் சே கிரியேட். ஒரு இது வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கா. கொஞ்சம் லைட் கலரில் தான் தெரியும், ஏன்னா வந்து நம்ம தனியாக காம்போனண்ட் வச்சு பண்ணால் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் என்ன ஆகும், ஹைலைட் ஆகும். பட் இன்கேஸ் இதெல்லாம் நான் ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். லைன்ஸ் ஆஃப்செட், ஸோ செலக்ட் திஸ். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் காட்டுதா, ஸோ 10ங்கிறத ஒரு 5 மாற்றி ஆஃப்செட் ப்ளஸ் ரிஜெக்ட் ஆஃப்செட் மைனஸ். ஏன்னா நான் இங்கே டெலிட் காம்போனண்ட் கொடுத்துருக்கேன், இதை எடுத்து விட்டுட்டு ரிஜெக்ட் ஆஃப்செட் ப்ளஸ் அண்ட் ஆஃப்செட் மைனஸ். ஸோ அகைன் வந்துட்டு செலக்ட் ஆஃப்செட் மைனஸ். ஸோ இது மாதிரி எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் எங்கே ரொம்ப நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா 2D அனாலிசிஸ் பண்ணும்போது வாஷர் ஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியான நேரத்தில் whenever I select a whole அதை வந்துட்டு ஆஃப்செட் பண்ணுறது, அந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் யூனிஃபார்ம் இல்லாமல் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு தேவை கிடையாது.
ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் போனோம்னா. இது வந்துட்டு எனக்கு என்ன ஆப்ஷன், மிட்லைன் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு ஒரு 1D டயக்ராமை 2Dயாக மாற்றுறதுக்கு, இல்லை 2Dயை 1Dயாக மாற்றுறதுக்கு, அந்த மாதிரியான இடத்துல இப்போ எனக்கு 2 லைன் செக்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நான் 2 லைன் செக்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பேராமீட்டர்ஸில் சர்ஃபேசஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ லைன் செக்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. டெலீட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த செக்மெண்ட்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். 1 மாஸ்க் பண்ணிட்டேன்னா ரிட்டன் அண்ட் தென் இந்த லைன் செக்மெண்ட் delete பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 2 லைன் செக்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் லைன் க்ரியேட் பண்ணணும். தெரியுதா கிளியரா? 2 லைன் செக்மெண்ட் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் லைன் வேணும். லைன், மிட் லைன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன் செக்மெண்ட், செகண்ட் லைன் செக்மெண்ட், கிளிக் ஆன் கிரியேட், a mid line will be created. ஸோ இது மாதிரி 2 பேரலாக பஸ் கண்ட்ரோல் மாதிரி 2 லைன் போகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு நடுவில் ஒரு லைன் வந்துட்டு என்னால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இது வந்துட்டு என்னது, ஃபில்லட் ஆப்ஷன். ஸ்கெட்ச் ஃபில்லட் 2 லைன் செக்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், இது பண்ணணும். node only one node, click on create. இங்கே create ஆயிருக்கா. ஸோ அதுக்கப்புறமா லைன்ஸ்குள்ளே வர போகிறேன். we have an option. நோடு வந்துட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். எந்த டைரெக்ஷனில் எனக்கு போகணும், z டைரெக்ஷனில் ட்ராக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. லைன்ஸில் ஃபில்லட் பண்ணணும். fillet first line segment, second line segment, radius should be 5. fillet was created, create ஆயிருக்கிறது தெரியுதா. பட் இதை லைனை டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரிஜெக்ட், கொஞ்சம் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 20. One, two. Line with delete. trim the original lines அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 1 and 2. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் லைனை வந்துட்டு ட்ரிம் பண்ணிடுச்சு. பட் கீழே இருக்கிறது இது ஏன் ட்ரிம் ஆகலை. ஓகே, லைன் செக்மெண்ட் ஓகே, இது தனியாக செலக்ட் ஆகுது. அப்போ வேணால் நீ டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்லட் அப்படிங்கிறத நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் பை யூஸிங் திஸ் ஆப்ஷன். இது டேஞ்சென்ஷியல் லைன். ஸோ 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், டேஞ்சென்ஷியலாக ஒரு இதை ட்ரா பண்ணலாம். A line must be selected. One sec. Oh god, என்ன பண்ணலாம், ஒரு லைன் வேணும், அதுக்கு ஒரு நோடு வேணும். Biplane, perpendicular axis should be y, base point should be this. Click on create. Okay, create
return lines tangential first segment second segment. Click on create. Tangent not found. நோடு செலக்ட் ஆக மாட்டேங்குதே. ஓகேடா, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டுமாரோடா திஸ் ஆப்ஷன் என்னன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகணும். ஒரு லைன் செக்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று கிளிக் பண்ணால் அந்த மாதிரி என்ன ஆகலை அப்படின்னா இது ஃபார்ம் ஆகலை. 2 லைன் செக்மெண்ட் செலக்ட் பண்ணதும் ஆகணும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்ப்போம். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது இது என்னது நார்மல் டு த ஜாமெண்ட்ரி. இது எல்லாமே 2D ரிலேட்டடாக உள்ள டூல். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஸோ அந்த இதுவுமே ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் நம்ம வரைஞ்சிட்டு அந்த சர்ஃபேஸில் ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும். இப்படி வரையணும். ஒரு சர்ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிங்கன்னா, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் எனக்கு இந்த இடத்துல ஒரு நோடு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த நோடு இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இங்கேருந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் 90 டிகிரி டு திஸ் லைன். ஸோ ஓகேவா, அந்த டேஞ்சன்ட் மட்டும் நான் என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறமா சொல்கிறேன். ஓகே குட். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த டேபில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு.